குட் மார்னிங். இன்றைக்கி டாபிக் பயம் இல்லை. பயம் நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு நினச்சா கூட நிறைய நேரத்தில் பயம் நம்மை ஆட்கொள்ளுகிறது. நாம் நம்ம சொந்த புத்தியில் சொந்த பலத்தில் பயப்படக்கூடாதுன்னு நினச்சா கூட கண்டிப்பாக அப்படி இருக்க முடியாது. ஆனால் தேவ பலத்தில் பயமில்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போது நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகிறோன்னா நம்மக்கிட்ட இன்சூரன்ஸ், லைசன்ஸ், ஹெல்மெட் மூணுமே இருந்துச்சுன்னா போலீஸ்காரங்க எங்கே இருக்கிறாங்கன்னு பார்க்கவே மாட்டோம். நம்ம பாட்டுன்னு வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்போம். ஒரு வேளை போலீஸ்காரங்க பிடிச்சாங்கன்னா அதெல்லாம் காமிச்சிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் இந்த ஹெல்மெட்டு, லைசன்ஸு, இன்சூரன்ஸ் எதுவுமே இல்லைன்னா போலீஸ்காரங்க மேலே தான் நம்ம கண் இருந்துகிட்டே இருக்கும். எப்போ நம்மளை பிடிப்பாங்களோ, எந்த இடத்துல நிற்கிறாங்களோ, எப்போ நம்ம பிடிப்பாங்களோ, நம்ம சிக்னலில் பார்க்குறது பதிலாக போலீஸ்காரங்களை தான் பார்ப்போம். ஏன்னா பிடிச்சா நம்ம ஃபைன் கட்டணும் இல்லையா? அப்போ அதுக்கு பயந்தே அந்த பயம் அவங்கள நம்முடைய கண்களை அவர்கள் மீது வைக்கிறதுக்கு ஏதுவாகிறது. அதே போல தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கர்த்தர் ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு எல்லா ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்களில் ஒன்று பயமில்லாத வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் ஏற்படுத்தி இருக்கும்படியான அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது பயமில்லாமல் வாழ முடியும். ஏன்னா நமக்காக அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டிருக்கிறது, நமக்காக அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அவர் எல்லா பாவங்களையும், எல்லா அக்கிரமங்களையும், எல்லா வியாதிகளையும் தம்மீது ஏற்றுக்கொண்டார். அவர் தம்முடைய சொந்த குமாரனையே நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரோடு கூட மற்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு. நம்ம வேலையெல்லாம் என்ன அவர் கல்வாரி சிலுவையிலே என்ன சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்பதை ஆராய்ந்து பார்த்து, வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து, அதையெல்லாம் நமக்கு சொந்தம் அப்படின்றத நம்ம விசுவாசிக்கும் பொழுது பயமில்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியும். நம்முடைய சொந்த பலத்தில் பயமில்லாமல் வாழவே முடியாது. அப்போது நம்மக்கிட்ட இதெல்லாம் இருக்கும் பொழுது எப்படி லைசன்ஸு, இன்சூரன்ஸு, ஹெல்மெட்டு எல்லாம் இருக்கும் பொழுது போலீஸ்காரங்களை நம்ம கண்டுக்கவே மாட்டோமோ, அதே போல் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் சம்பாதித்து வைத்திருக்கும்படியான எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் அறிந்திருக்கும் பொழுது, புரிந்திருக்கும் பொழுது பிசாசுக்கு பயப்படவே மாட்டோம். இல்லைன்னா நம்முடைய கண்களெல்லாம் பிசாசு மேலேயே இருக்கும். பிசாசு இதை பண்ணிடுவானோ, அதை பண்ணிடுவானோ, என் குடும்பத்தை கெடுத்துருவானோ, என் பிள்ளைகளை கெடுத்துருவானோ, என் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடுமோ, இப்படியே தான் பிசாசு வியாதி கொடுத்துருவானோ, இப்படியே தான் நம்முடைய கண்கள் பிசாசின் மேலே நோக்கமாக இருக்கும். ஆனால் சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படியே பிசாசை பற்றிய பயத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுவோம். ஏன்னா அந்த அறிவு நம்மை விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நமக்காக என்ன சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்ற அறிவு நம்ம எல்லா பயத்திலிருந்தும் நீங்களாக்கிவிடும். வாக்கு தத்தங்களெல்லாம் அதுக்கு தான். அவர் எனக்காக என்ன செய்து வைத்திருக்கிறார், சம்பாதித்து வைத்திருக்கிறார், இதெல்லாம் விசுவாசத்தினால தான் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஃபெய்த் இஸ் த கரன்சி இன் த கிங்டம் ஆஃப் காட். ஃபெய்த் இல்லைன்னா நம்ம எதுவுமே சுதந்திரிக்கவே முடியாது. அப்போ இந்த மாபெரும் ரட்சிப்பை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவர் என்ன நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், இந்த பாவமான இந்த உலகத்தில், பயங்கரமான இந்த உலகத்தில் பயமில்லாமல் வாழணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும், நமக்காக அவர் என்ன சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளும் பொழுது, தெரிஞ்சிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த பயமில்லாத வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். பயமில்லாத வாழ்க்கையை கேரண்டி பண்ணக்கூடியவர் ஒரே ஒருவர் தான், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் உண்மையுள்ளவர். ஏன்னா தேவ நீதி நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுத்திருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுது, தேவ நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ நீதியினால் நாம் சிறப்பட்டிருக்கிறோம். பயமில்லாது இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த வேத வசனங்களை நாம் விசுவாசிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா பயமில்லாத வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். பிசாசை ஜெயிக்க முடியும். பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் டேமேஜை கொண்டு வரவே முடியாது. இது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனே நமக்கு கேரண்டி பண்ணியிருக்கிறாரு. ஆமேன். நாம் ஜெபிப்போம். ஜீவிக்கிற எங்கள் நல்ல ஜீவனுள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தாவே, இந்த உலகம் ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கு பயத்தை மூட்டிக்கொண்டே இருக்கிறது. வியாதியை பற்றிய பயம், பிரச்சனைகளை பற்றிய பயம், பொருளாதாரத்தை பற்றிய பயம், பிள்ளைகளை பற்றிய பயம், பலவிதமான பயங்களை இந்த உலகம் எங்களுக்கு போதித்து கொண்டே இருக்கிறது. ஆனால்
நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கும்படியான அந்த மாபெரும் ரட்சிப்பின் மூலமாக பயமில்லாத வாழ்க்கை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே. தேவனுடைய நீதியினால் நாங்கள் சிறப்பட்டிருக்கிறோம். பயமில்லாத இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீரே. மக்கே ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீரே. மக்கே ஸ்தோத்திரம். பயம் அது பிசாசினால் உண்டானது. அவன் ஏதாவது எங்களுக்கு செய்து விடுவானோ என்ற எண்ணம் தான் பயமாக மாறுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பயத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்து விட்டீரே. நீர் உலக ரட்சகராய் இருந்து எங்களை மீட்டு காத்து கொண்டு வருகிறீரே. உம்முடைய வசனத்தை கவனித்து செவிசாய்த்து கண்களுக்கு முன்பாக வைத்து இருதயத்திலே காத்து கொண்டு அதன்படியே நடக்கும் பொழுது நாங்கள் பயமில்லாத வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்ந்து உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியுமே. மக்கே ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலமாய் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆமென்.